அஸ்ஸலாமு அலைக்கும் வஅலைக்கும் அஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வஅலைக்கும் அஸ்ஸலாம். அருமையானவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 11ஆம் தேதி இன்டர்நேஷனல் டே ஆஃப் த கேர்ள் சைல்டு, சர்வதேச பெண் குழந்தைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாமல் எத்தனையோ பேர் சிரமப்படுகிறார்கள். பல லட்சங்கள் செலவு செய்தும் பலனின்றி பரிதவிக்கிறார்கள். குழந்தை என்பது மனிதனுக்கு இறைவன் வழங்கும் மிகப்பெரிய அருட்கொடை, நிஅமத் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். குழந்தைகள் மீது பாசம் காட்டி சீரோடும் சிறப்போடும் வளர்த்து ஆளாக்கி திருமணம் செய்து வைத்து அவர்களின் நல்வாழ்வுக்கு வழிவகுக்கும் போது பெற்றோருக்கு இறைவன் சிறந்த நற்பலனை வழங்குகிறான். அதிலும் பெண் குழந்தையாக இருந்து விட்டால் அவளை பராமரித்து வளர்த்து ஆளாக்குவதில் உள்ள சிரமங்களை பொறுத்து கொண்டு பாசம் குறையாமல் திருமணம் வரை பொறுப்போடு நடந்து கொள்ளும் பெற்றோருக்கு மேலான கிஃப்டை, பரிசை இறைவன் வழங்குவான். பெண் குழந்தை பிறந்தால் உயிருடன் புதைக்கும் பழக்கம் ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லப்படுகிற அந்த அறியாமை காலத்தினுடைய பழக்கமாக இருந்தது. பெண் குழந்தைகளை மனித பிறவியாகவே மதிக்காமல் அதை ஒரு பேயாக, பிசாசாக பார்த்த காலம் அது. எந்த அளவுக்கு ஐயாமுல் ஜாஹிலியாவினுடைய அந்த அறியாமை காலத்தில் அந்த மக்கள் நடந்து கொண்டார்கள் என்றால், ஓரிடத்தில் ஆண்களாக சேர்ந்து அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற போது அந்த வழியாக ஒரு பெண் கர்ப்பிணியாக நடந்து சென்றாளாம். அப்பொழுது ஆண்கள் கூட்டத்தில் இருக்கிற அவர்கள் தங்களுக்குள் பந்தயம் வைத்துக் கொள்கிறார்கள். இங்கே நடந்து செல்கிற இந்த கர்ப்பிணி பெண்ணினுடைய வயிற்றில் இருக்கிற குழந்தை ஆண் குழந்தை என்பதாக ஒருவன் சொல்ல, இல்லை இல்லை அது பெண் குழந்தையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதாக மற்றொருவன் கூற, இப்பொழுது நமக்கு மத்தியில் பந்தயம் வைத்துக் கொள்ளலாமா, இது ஆணா பெண்ணா என்று பார்த்து விடலாம் என்பதாக சொல்லி பிரசவிக்க வரைக்கும் தாமதிப்பதல்ல, உடனேயே சென்று தன்னுடைய கையில் இருக்கிற ஆயுதத்தை வைத்து நடந்து சென்று கொண்டிருக்கிற அந்த பெண்ணினுடைய வயிற்றை கிழித்து அந்த வயிற்றுக்குள் இருக்கிற குழந்தை ஆணா பெண்ணா என்று பார்க்கிற அளவுக்கு உள்ள மூடர்களாக அன்றைய அறியாமை கால மக்கள் இருந்தார்கள். பெண்களை அவர்கள் ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. ஒரு சஹாபி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அறியாமை காலத்தினுடைய நிகழ்வை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற போது அழுகிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுவதற்கான அந்த காரணத்தை கேட்டபோது அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நானும் அறியாமை காலத்தில் என்னுடைய பெண் குழந்தையை நான் உயிரோடு புதைத்திருக்கிறேன் என்பதாக சொன்னார். என்னுடைய மனைவி கர்ப்பிணியாக இருக்கிற போது நான் வியாபார நிமித்தமாக வெளியே செல்லுகிற அந்த நேரம் என் மனைவியிடத்தில் நான் சொன்னேன், பிறக்கிற குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் அதன் மூலமாக நம்முடைய குடும்பத்திற்கு கௌரவம், பெருமை கிடைக்கும், அதை வளர்த்தெடு. அதே நேரத்தில் அது பெண் குழந்தையாக இருந்தால் என்னுடைய நட்பு வட்டாரத்தில் என்னால் தலைகாட்ட முடியாது, அது கேவலம், அது இழிப்பிறவி, எனவே அதை கொன்று புதைத்து விடு என்பதாக நான் என்னுடைய மனைவியிடத்திலே சொல்லிவிட்டு வியாபார நிமித்தமாக வெளியூர் சென்று விட்டேன். கொஞ்ச காலத்திற்கு பிறகு நான் என்னுடைய வீடு திரும்பினேன். நமக்கு என்ன குழந்தை பிறந்தது என்பதாக என்னுடைய மனைவியிடத்திலே கேட்டபோது, பெண் குழந்தை பிறந்தது, அதை நான் புதைத்து விட்டேன், கொன்று விட்டேன் என்பதாக என்னுடைய மனைவி என்னிடத்தில் கூறிவிட்டாள். என்னுடைய வீட்டில் இருக்கிற அந்த நேரம் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு பெண் குழந்தை என்னுடைய வீட்டிற்கு அடிக்கடி வர ஆரம்பித்தது. அந்த குழந்தை பார்ப்பதற்கு மிக அழகாக இருந்தது. அந்த குழந்தையோடு நான் மிகவும் பாசத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டேன். அந்த குழந்தையோடு நான் அந்யோன்யமாக பழக ஆரம்பித்து விட்டேன்.
அப்படி நான் அந்த குழந்தையோடு பாசத்தோடு பழகி கொண்டிருக்கிற நேரம் என்னுடைய மனைவியிடத்தில் ஒரு நாள் நான் சொன்னேன், நமக்கு இப்பொழுது குழந்தை இருந்திருந்தால் அந்த குழந்தை இந்த பெண் குழந்தையை போலதானே இருந்திருக்கும் என்று ஒரு கட்டத்தில் நான் சொன்னபோது, நான் மாறிவிட்டேன், மனம் திறந்து விட்டேன், இந்த குழந்தையின் மீது பாசம் வைத்திருக்கிறேன் என்பதை பார்த்து என்னுடைய மனைவி அந்த நேரத்தில் சொன்னால், நான் உங்களிடத்தில் இப்பொழுது ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நமக்கு பெண் குழந்தை பிறந்தது உண்மைதான். ஆனால் நான் சொன்னதை போல அந்த பெண் குழந்தையை நான் உயிரோடு புதைத்து விடவில்லை, கொன்று விடவில்லை. எனக்கு அதை கொல்றதுக்கு மனசு வரலங்க. அதனால என் பக்கத்து வீட்டில் இருக்கிற என்னுடைய தோழி இடத்திலே உன்னுடைய குழந்தையாக சொல்லி இதை வளர்த்திடு என்பதாக கொடுத்து நான் வளர்த்து வந்தேன். இந்த நீங்க உங்க மடியில வச்சிருக்கிற இந்த குழந்தை இருக்கிறதே, நீங்கள் பாசமாக முத்தம் கொடுத்து மகிழ்ந்து கொண்டிருக்கிற இந்த குழந்தை இருக்கிறதே, இது பக்கத்து வீட்டு பிள்ளை இல்ல, நீங்கள் பெற்றெடுத்த உங்களுடைய மகள்தான் என்பதாக என்னுடைய மனைவி அந்த நேரத்தில் சொன்னால், என் மனதில் இருக்கிற அந்த பாச எண்ணங்கள் எல்லாம் பறந்து போனது என்பதாக அவர் சொன்னார். இந்த குழந்தையை இவ்வளவு நாட்களும் நான் கொஞ்சி மகிழ்ந்து கொண்டிருந்த நான், எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்பது, அது உயிரோடு இருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பது என்னுடைய மக்களுக்கு தெரிந்தால், நட்பு வட்டாரத்திற்கு தெரிந்தால் என்னை இழிவாக கேவலமாக பேசுவார்களே, அது நம்முடைய குடும்பத்திற்கு பிடித்த பீடை அல்லவா, இதை இப்படி மறைத்து என்னை வளர்த்தெடுத்திருக்கிறாய் என்பதாக சொல்லி அந்த குழந்தையை தூக்கி கொண்டு நான் காட்டுப்பகுதிக்கு சென்றேன். குழி தோண்டினேன். குழிக்குள் அந்த குழந்தையை நான் இறக்கினேன். அப்படி குழிக்குள் இறக்கிய போது என்னுடைய தாடியெல்லாம் மண்பட்டது. அந்த குழந்தையின் மீது பாசத்தோடு என்னுடைய தாடியில் இருக்கிற மண்ணையெல்லாம் தட்டிவிட்டு என்ன செய்கிறீர்கள் என்பதாக கேட்ட அந்த நேரத்திலும் கூட, பாப்பா எனக்கு பயமாக இருக்கிறது என்பதாக சொல்லி கதறிய அழுத அந்த சமயத்திலும் கூட கொஞ்சம் கூட இரக்கமில்லாமல் அந்த குழந்தை என்னை பார்த்து வாப்பா வாப்பா என்று கதற கதற அந்த குழியிலே போட்டு மண்ணை அள்ளி மூடினேன். அப்படியே உயிரோடு நான் புதைத்து கொன்றேன் என்பதாக சொல்லி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கூறிய அந்த நேரம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிகழ்வை கேட்டு தங்களுடைய தாடி நனைமளவு அழுதார்கள் என்பது வரலாறு. அருமையானவர்களே, இந்த நேரத்தில் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் குழந்தைகளுடைய சிறப்பை குறித்து அந்த சமூகத்தில் பேசினார்கள். பெண் குழந்தைகளுடைய மேன்மையை குறித்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெண் இனத்தை பெருமைப்படுத்தி பேசினார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் உலிதத் லஹு இப்னத்துன், யாராவது ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்து ஃபலம் யஇத்ஹா, பிறந்த அந்த குழந்தையை உயிருடன் புதைக்காமல், வலம் யுஹின்ஹா, இழிவாக கருதாமல், வலம் யுஸிர் வலதஹு அலைஹா யானி ذكر, அந்த பெண் குழந்தையை விட தன் ஆண் குழந்தைக்கு முன்னுரிமை கொடுக்காமல் நடந்து கொண்டால், அத்ஹலஹுல்லாஹு பிஹல் ஜன்னah, அந்த குழந்தையின் காரணமாக அவரை அல்லாஹ் சுவனத்தில் நுழைவிப்பான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தியை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அபூதாவுதுல 4480வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெண்ணினத்திற்கு பெருமையை சேர்த்து தந்தவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண் பிள்ளைகள் அது புதைக்கப்பட வேண்டிய ஒன்றல்ல, அது வளர்த்து ஆளாக்கப்பட வேண்டிய ஒன்று. அதன் மூலமாக உங்களுக்கு சுவனம் கிடைக்கும் என்பதை சொல்லி இந்த சமூகத்திற்கு ஆர்வமூட்டினார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, காதலிக்க பெண் வேண்டும், கட்டியணைக்க பெண் வேண்டும், கல்யாணத்துக்கு பெண் வேண்டும், உணவு சமைக்க பெண் வேண்டும், சுகம் கொடுக்க பெண் வேண்டும், குழந்தை பெற்றுக் கொடுக்க பெண் வேண்டும். ஆனால் பிறக்கும் குழந்தை மட்டும் ஆணாக பிறக்க வேண்டும் என்பது இது என்ன நியாயம்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் பெண் குழந்தைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி நல்லதொரு வாழ்க்கையை கொடுக்கிறார்களோ அந்த பெற்றவர்களுக்கு அந்த பெண் குழந்தைகள் குன்னலஹு சித்ரம் மினன்னார்,
அந்த பெற்றவர்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கும் திரையாக அந்த குழந்தை அந்த பெற்றவர்களுக்கு இருக்கும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தி புகாரியில 5995வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஆல ஜாரியத்தைனி ஹத்தா தபலுகா ஜாஅ யௌமல் கியாமா அன வஹுவ வஸம்ம அஸாபிஅஹு. யார் பெண் குழந்தைகள், யார் 2 பெண் குழந்தைகளை அவர்கள் பருவ வயதடையும் வரை பொறுப்பேற்று கருத்தாக வளர்க்கிறாரோ அவரும் நானும் மறுமையில் இப்படி வருவோம் என்பதாக தன்னுடைய 2 விரலையும் சேர்த்து வைத்து காட்டி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் 2 பெண் குழந்தைகளை இந்த உலகத்தில் வளர்த்து ஆளாக்கி அவர்களுக்கு வாழ்வளிக்கிறார்களோ அவர்களும் நானும் நாளை மறுமையிலே சுவனத்திலே சேர்ந்திருப்போம் என்பதாக சொல்கிற போது தன்னுடைய 2 விரலையும் ஒட்டி காட்டி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அந்த பெண்ணினத்தை சிறப்புப்படுத்தினார்கள் என்பதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லிம்ல 5127வது ஹதீஸாக அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அறிஞர் அஹமது ஹதரமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு 6 பெண் பிள்ளைகள் பிறக்கிறார்கள். நமக்கு இருக்கிற மாதிரி அவர்களுக்கும் ஒரு ஆசை இருந்தது. நமக்கு பெண் குழந்தையாக பிறந்து கொண்டிருக்கிற போது பெற்றவர்களாக இருக்கிற நமக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் நல்லா இருக்குமே. முதல் குழந்தை பெண் குழந்தையா பிறந்துருச்சு, 2வது குழந்தை ஒரு ஆண் குழந்தையா இருந்தா நல்லா இருக்குமே. ஹஸரத், ஆண் குழந்தைக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்று சொல்லுகிற மக்களை நாம் அதிகமாக பார்க்கிறோம். எத்தனையோ பேர் பிள்ளைகளே இல்லாமல் இருக்கிற நிலை இருக்கிறது. ஏதோ ஆணோ பெண்ணோ ஒரு குழந்தை பெற்றுவிட மாட்டோமா என்று தவம் இருக்கக்கூடிய துஆ செய்கிற கதறுகிற மக்களும் இருக்கிறார்கள். சிலர்கள் இப்படியும் இருக்கிறார்கள், எனக்கு பெண் குழந்தை வேண்டாம், பெண் குழந்தை பிறந்து விட்டது, ஆண் குழந்தை தான் வேண்டும் என்று சொல்லுகிற மக்கள். சில பேருக்கு 2-3 பெண் குழந்தைகள் 2 பெண் குழந்தைகள் வந்து விட்டது என்று சொன்னால் இது ஆண் குழந்தையா இருந்தால் நல்லா இருக்கும் வச்சிருக்கலாம், பெண் குழந்தையாக இருந்தால் முடிச்சு விட்டுலாமே என்று சொல்லுகிற அந்த அறியாமை காலத்து பழக்கம் இன்றைக்கும் சமூகத்தில் இருப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இங்கே அஹமது ஹதரமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு 6 பெண் குழந்தைகள் இருக்கிறது. நம்மை போன்றே அவர்களும் ஆசைப்படுகிறார்கள். 7வதாக பிறக்கிற இந்த குழந்தை ஏற்கனவே 6 பெண் குழந்தைகள் இருக்கிறது, ஒரு ஆண் குழந்தையாக பிறந்து விடாதா என்று ஆசைப்படுகிறார்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், இரவு நேரத்தில் தூங்கச் செல்கிறார்கள். அந்த ஹதரமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கனவு காணுகிறார்கள். ஒரு மிகப்பெரிய நரகம் அவருடைய கனவில் காட்டப்படுகிறது. கனவில் காட்டப்படுகிற அந்த நரகத்திற்கு 7 வாசல்கள் இருக்கிறது. ஒவ்வொரு அந்த நரகத்தின் பக்கம் அந்த ஹதரமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர் அழைத்து செல்லப்படுகிறார். ஒரு வாசலின் வழியாக அழைத்து செல்கிற போது ஒரு பெண் அவர் பெற்றெடுத்திருக்கிற ஒரு பெண் நரகத்தினுடைய வாசலில் நின்று கொண்டு என்னுடைய தந்தை நரகத்திற்கு செல்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்பதாக தடுத்து நிற்கிறார். 2வது வாசலின் வழியாக அழைத்து செல்லப்படுகிறது, 3வது வாசலின் வழியாக அழைத்து செல்லப்படுகிறது. ஒவ்வொரு வாசலிலும் 6 வாசல்களிலும் அவருடைய 6 பெண் மக்களும் நின்று கொண்டு நரகத்திற்கு என்னுடைய தந்தை செல்வதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதாக தடுத்து கேடயமாக நிற்கிறார்கள். 7வதாக ஒரு வாசல் இருக்கிறது, அதில் தடுப்பதற்கு எந்த பெண் பிள்ளையும் இல்லை. திடுக்கிட்டு எழுகிறார். உடனே அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார், யா அல்லாஹ், எனக்கு 7வதும் பெண் குழந்தையாகவே கொடு. என்னுடைய மற்றொரு வாசலை தடுத்து நிறுத்துவதற்கு, அந்த நரகத்தினுடைய வாசலை தடுத்து நிறுத்துவதற்கு எனக்கு பெண் குழந்தை தேவை, வேண்டும், யா அல்லாஹ் எனக்கு பெண் குழந்தையை கொடு என்பதாக ஹதரமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் துஆ செய்தார்கள் என்று சொன்னால், இதைத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பெண் பிள்ளைகள் உங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கும் கேடயம் என்பதாக சொன்னார்கள். அருமையானவர்களே, கரு உண்டான உடனே ஆண் குழந்தைக்காக மட்டுமே ஆசை கொள்வதும் அதற்காக இறைவனை பிரார்த்திப்பதும், பெண் குழந்தை பிறந்துவிட்டால் அதை தீங்காக கருதுவதும், முகம் தொங்கி போவதும், மனம் கவலையால் நிறைந்து விடுவதும்,
ஆக இது போன்ற பண்பு என்பது அது முஸ்லிம்களுக்கு உரியது அல்ல என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். ஆண் குழந்தை பிறந்தால் தந்தையாக இருக்கக்கூடியவர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உட்பட, ஆண் குழந்தையாக இருந்தால் ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு வேக வேகமா போன் பண்ணி எல்லோருக்கும் சந்தோஷத்தை பகிரக்கூடியவர்கள், அங்க மருத்துவமனையில இருக்கக்கூடிய எல்லோருக்கும் மிக்க மகிழ்ச்சியா ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு சாக்லேட் கொடுத்து மகிழக்கூடியவர்கள். அது ₹1 சாக்லேட்லாம் இல்ல, அது அதிகமான விலை உள்ள சாக்லேட்டை கூட கொடுத்து மகிழக்கூடிய அந்த பெற்றவர்கள், அதே நேரத்துல பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னா சொல்லக்கூடிய வார்த்தையே எப்படி தெரியுமா இருக்கும்? வேணா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, நீங்க வேணா அந்த மாதிரி சொல்லாம இருக்கலாம். பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு கூட சொல்றது கிடையாது, பொட்டப்புள்ள பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க. பொட்டப்புள்ள பிறந்திருக்கு என்று பேசக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், சமூகத்தில் பெண் குழந்தை என்றால் அது ஏதோ ஒரு தாழ்வாக கருதுவதும், ஆண் குழந்தை என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு பெருமையாக கருதுகிற ஒரு நிலையையும் பார்க்கிறோம். இது முஸ்லிம்களுக்கு அழகானது அல்ல, இது முஸ்லிம்களுக்குரிய செயல்பாடு அல்ல என்பதை மார்க்க நமக்கு சொல்லித் தருகிறது. பெண் குழந்தைகள் இம்மையிலும் மறுமையிலும் பெற்றவர்களின் கண்குளிர்ச்சிக்கு காரணங்களாக அமைகிறார்கள் என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லித் தருகிறது. அருமையானவர்களே, பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பு நமது நாட்டில் உறுதி செய்யப்பட வேண்டும். இன்றைக்கு குழந்தைகளுக்கான பாதுகாப்பு என்பது குறைந்து போய் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். சென்னை அருகே போரூரை சார்ந்த 6 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து எரித்து கொன்ற வழக்கில் வாலிபர் தஷ்வந்த் அப்படிங்கிற ஒரு அவருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை ரத்து செய்திருக்கிறது சுப்ரீம் கோர்ட். அவரை வழக்கிலிருந்து விடுவித்து உத்தரவும் இட்டிருக்கிறது. 2017ஆம் ஆண்டு சென்னையை அடுத்த போரூரில் 6 வயது சிறுமியை, பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய இந்த தஷ்வந்த் என்று சொல்லப்படுகிற இந்த வாலிபர் அந்த பெண்ணை, அந்த சிறுமியை அவர் மிக கொடூரமாக கொலை செய்திருக்கிறார். பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அந்த சிறுமி. அதுக்காக வேண்டி தண்டனை கொடுக்கப்பட்டது. எரித்து கொலை செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஜாமீனில வெளியே வந்தவர் தனது தாயை அடித்து கொன்றுவிட்டு நகைகளுடன் அவர் மும்பைக்கு ஓடிட்டாரு அப்படின்னு ஒரு கேஸும் இருந்தது. போலீசார் அவரையே கைது செஞ்சாங்க. அதுக்கப்புறமா தமிழகம் முழுவதும் அது அந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய வழக்கு இது. செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றம் 2018ஆம் ஆண்டு தஷ்வந்துக்கு மரண தண்டனை விதித்தது. அதுக்கப்புறமா தாயை கொன்றதாக தொடரப்பட்ட வழக்குல தஷ்வந்துடைய அந்த தந்தை பிறல் சாட்சியாக மாறிவிட்டதால் போதிய ஆதாரங்கள் இல்லை என்று கூறி செங்கல்பட்டு நீதிமன்றம் அவரை விடுவித்து விட்டது. அதுல இருந்து விடுதலை ஆயிட்டார். ஆனால் மரண தண்டனை உறுதி செய்ததால் அதை எதிர்த்து தஷ்வந்த் தரப்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அதனை தொடர்ந்து தண்டனைக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில 6 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க போதிய ஆதாரங்கள் இல்லை என்று கூறி தஷ்வந்தை சுப்ரீம் கோர்ட் விடுவித்து உத்தரவிட்டிருக்கிறது. ஆதாரம் இல்லை என்பதாக சொல்லி. அப்போ நம்முடைய கோர்ட்டு என்பதற்கு அவர்களுக்கு ஆதாரம் தேவை. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறை செய்துவிட்டு அவருக்கு தண்டனை கிடைக்க வேண்டுமானால் போதிய ஆதாரம் இல்லாமல் தப்பித்து விடலாம் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு சாட்சியாக நாம் முன்னால் பார்க்கிற ஒரு சாட்சியாக அமைந்திருக்கிறது. அப்போ இந்த நேரத்துல நாம யோசிக்க வேண்டிய விஷயம், நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, அப்போ தஷ்வந்த் தன்னுடைய தாயை கொலை செய்திருக்கிறார். அவருடைய தாய் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ அந்த தாயை கொலை செய்தது, அந்த நகையை எடுத்துக்கொண்டு ஓடியது யார்? இவர் சாட்சி இல்லை அப்படிங்கிறதுனால விடுதலை செய்யப்பட்டு விட்டார். 6 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறது. தஷ்வந்த் குற்றவாளி இல்லை என்பதாக விடுதலை செய்யப்பட்டு விட்டார். அப்படியானால் இந்த 6 வயது சிறுமியை மிக கொடூரமாக பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு எரித்து கொன்றவர் யார்? அவரை கண்டுபிடிச்சாச்சா? அந்த தாயை கொலை செய்தவரை, அந்த 6 வயது சிறுமியை கொலை செய்தவரை உள்ள தூக்கி போட்டாச்சா? இந்த தஷ்வந்த் இன்றைக்கு சுதந்திரமாக சுற்றி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இந்த மாதிரியான கேசுகளை பார்க்கக்கூடியவர்கள், தீர்ப்புகளை பார்க்கக்கூடியவர்கள்,
அப்போ நாமளும் இந்த மாதிரி செஞ்சா சாட்சி இல்லாமல் செய்து விட்டோம் என்று சொன்னால் தப்பித்து விடலாம் என்கிற எண்ணம்தான் குற்றவாளிகளுக்கு வரும் என்கிற ரீதியிலும் நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் வேண்டுமானால் தவறு செய்தவர்கள் தப்பிக்கலாம், ஆனால் மாலிக் யௌமித்தீன் தீர்ப்பு நாளின் அதிபதி அவன் அந்த கியாமத் மறுமை நாளில் அவன் வழங்குகிற அந்த தீர்ப்பிலிருந்து தண்டனை இந்த உலகத்தில் செய்தவர்கள் இந்த உலகத்தில் வேண்டுமானால் தப்பித்து விடலாம். ஏன் அல்லாஹு தஆலா நாளைக்கு மறுமை நாள் என்று ஒன்றை வைத்திருக்கிறார் தெரியுமா? இந்த மாதிரி இந்த உலகத்தில் தப்பிப்பவர்கள் நாளை அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் தப்பிக்கவே முடியாது, அதற்கான தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த தீர்ப்பு நாள் கியாம நாள் என்ற ஒன்றையே அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய பெண் பிள்ளைகள் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய ஒரு செய்தி, ஒரு சிறுமி இரு கற்களுக்கு இடையே தலை நசுக்கப்பட்ட நிலையில் கடந்தால் அப்பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த சிறுமி கொண்டு வரப்படுகிறாள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணிடத்திலே கேட்கிறார்கள், உன்னை இப்படி செய்தவர் யார்? யாருமா இந்த மாதிரி உன்னை பண்ணுனா, உன்னை இப்படி கொடுமைப்படுத்தி இருக்கிறார்களே, இந்த மனிதரா இந்த மனிதரா இந்த மனிதரா என்று ஒவ்வொருவரையும் காட்டி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிற போது அந்த நேரத்தில் ஒரு யூதனுடைய பெயரை உச்சரித்து இவன் இப்படி செய்தானா என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிற அந்த நேரம் அந்த பெண், ஆம் இந்த மனிதன் தான், இவன் தான் இப்படி செய்தான், இதற்கு இவன் தான் காரணம் என்பதாக சொன்னது. உடனே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகதலஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன ஹஜரைனி, அவனது தலையில் கல்லை போட்டு நசுக்கி கொல்லுமாறு உத்தரவிட்டார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த செய்தி முஸ்லிம்ல 3453வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும், இஸ்லாமிய தண்டனைகள் வேண்டும் என்பதாக, அரபுலகத்தினுடைய தண்டனை வேண்டும் என்பதாக இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடைபெறுகிற போது பொதுமக்களிடத்திலிருந்து அது குரலாக ஒலிக்கிறது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு என்ன ஷரியா சட்டத்தை சொல்லி தந்திருக்கிறானோ அதை, அந்த கிரிமினல் சட்டங்களை நடைமுறைக்கு நாம் கொண்டு வருவோம் என்று சொன்னால் குற்றங்கள் குறையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஐநா சபை மனித உரிமை கமிஷன் அதிகாரி காஷ்மீரில் இந்திய ராணுவத்தால் 7 முதல் 77 வயதுள்ள 10,000 பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அந்த செய்தியை ஐநா சபையில் தாக்கல் செய்த போது தன்னையும் அறியாமல் உடைந்து அழுத அந்த காட்சி இணையத்தில் பரவி இன்றைக்கும் இணையத்தில் அந்த காட்சிகள் இருக்கிறது. செய்தியை சொல்பவருக்கே இவ்வளவு வலி என்றால் அந்த சித்திரவதை அனுபவித்த அந்த பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் மனதாலும் உடலாலும் எவ்வளவு வலித்திருக்கும் என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, பெண் குழந்தைகளை பாதுகாப்பாக வளர்க்க வேண்டிய அந்த பொறுப்பு பெற்றவர்களாக இருக்கிற நமக்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பெண் குழந்தைகளுக்கு குட் டச், பேட் டச், நல்ல தொடுதல் எது, கெட்ட தொடுதல் எது என்கிற அந்த செய்திகள், அந்த விழிப்புணர்வு நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். அது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, இன்றைய சமூகத்தில் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறார்கள். எனவே குட் டச் பேட் டச் என்பது 2 நபர்களுக்குமே, ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் சிறு குழந்தைகள் பெரியவர்களால் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்படுவது போன்ற நிகழ்வுகள் ஊடகங்களில் தெரிவிக்கின்றன. பிரச்சனை என்னவென்றால் என்ன நடக்கிறது என்று அந்த குழந்தைகளுக்கே தெரியாத ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். குழந்தைகள் நல மருத்துவர் செல்வம் ரத்தினசாமி கூறுகிறார், தன் உடலை பற்றி குழந்தை உணர ஆரம்பித்த உடனே அதை நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து விட வேண்டும் என்பதாக சொல்கிறார். 2 வயதிலிருந்தே அதை நாம் ஆரம்பித்து விடலாம் என்பதாக சொல்கிறார். ஏனென்றால் பாலியல் சீண்டல்கள் மிகச்சிறிய குழந்தைகளுக்கு கூட அதிகமாக நடைபெறுகிறது. பெற்றவர்களாக பெரியவர்களாக இருக்கிற நமக்கு தெரியாமல் இருக்கிறது. அந்த சீண்டல்கள் என்பது நம் குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் மூலமாகவும் நடைபெறலாம், நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்கள் மூலமாகவும் நடைபெறலாம், நாம் யாரை மிகவும் நம்புகிறோமோ அந்த நட்பு வட்டாரத்தின் மூலமாகவும் நடைபெறலாம். எனவே குழந்தைகளுடைய விஷயத்தில் நாம் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். யாராவது பிறப்புறுப்பு பகுதியை தொட்டாலோ அல்லது மார்பை தொட்டாலோ சத்தம் போட்டு அழு என்பதாக நாம் சொல்லிக் கொடுத்தாலே அந்த பிள்ளைக்கு போதுமானது. எந்த தொடுதல் குழந்தையை சங்கடப்படுத்தாமல் சந்தோஷப்படுத்துகிறதோ அதுவே நல்ல தொடுதல் என்பதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். வாப்பா அம்மா சலாம் சொல்லி அணைப்பது, ஆசிரியர்
தன்னுடைய மாணவியை குழந்தையை முதுகலை தட்டி கொடுப்பது, அதே போல நண்பர்களுடன் செய்யக்கூடிய அந்த ஹேண்ட்ஷேக் கை கொடுப்பது, இதுவெல்லாம் நல்ல தொடுதல் என்பதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு யாராக இருந்தாலும் தேவையற்ற அந்தரங்க உடல் பகுதியை தொடுவதும் அதனை மனமும் உடலும் விரும்பாததுமே தவறான தொடுதல். அது நமக்கு ஒரு மாதிரியா அதை உணர்றாங்க பிள்ளைங்க, சிரமமா இருக்குது கஷ்டமா இருக்குதுன்னா இதுதான் உனக்கு பேட் டச் இது என்பதை இதை உடனே சொல்லிவிட வேண்டும் என்பதை பெற்றவர்களாக இருக்கிற நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி தொடுபவர்களை பார்த்தாலே குழந்தை பதற்றமடையும், விலகி இருக்க நினைக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலைகள் பிள்ளைகளிடத்துல தெரிஞ்சாலே நாம் கவனிக்க வேண்டும், கவனிக்காமல் விட்டுவிடக் கூடாது. தவறான தொடுதல் குழந்தைகளுக்கு பயத்தை உண்டாக்கும். அதே போல அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்துல ஒரு மனநிலை மாற்றத்தை ஏற்படுத்திவிடும். ஒரு கவனமின்மையை அந்த குழந்தைகளுக்கு அது கொடுக்கும். அந்த குழந்தை தன்மையை விட்டும் அது வெளியே வந்துடும். எதுக்கெடுத்தால் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையில அந்த பிள்ளை இருக்க ஆரம்பிச்சிடும். யாராவது தவறாக தொட்டால் உடனே உறக்க சப்தமாக இது தவறு என சொல்வதற்கு அந்த பிள்ளைக்கு நாம் பழக்கி கொடுக்க வேண்டும். ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த குட் டச் பேட் டச் என்பதை, அந்த கெட்ட நல்ல தொடுதலை கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு பெற்றவர்களாக இருக்கிற நமக்கு இருக்கிறது. குழந்தையின் பள்ளி தனிப்பயிற்சி வகுப்பு, மற்ற பள்ளிகளுக்கு சென்று பங்கேற்கும் போட்டிகள், போய் வந்த அந்த மற்ற இடங்கள், அங்கே என்ன நடந்தது என்பதை பெற்றோர் தோழமையோடு பிள்ளைகளிடத்திலே விசாரிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு என்ன சொல்லி சொன்னா, சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அவங்களுடைய லைஃப்ல அது மிகப்பெரிய ஒரு செய்தியாகத்தான் இருக்கும். அது ஆசையா பாசமா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே பெற்றவர்களிடத்துல வந்து அது அம்மாட்ட வந்து வீட்டுல இருக்கக்கூடிய வாப்பாட்ட வந்து ஆசையா சொல்ல வருவாங்க. இன்னைக்கு பஸ்ல என்ன நடந்தது தெரியுமா, இன்னைக்கு ஸ்கூல்ல எங்க டீச்சர் என்ன சொன்னாங்க தெரியுமா, கிளாஸ்ல இந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்தி அது மிகப்பெரிய செய்தியாக இருக்காது. நம்ம பாஷையில சொல்லணும்னா ஒரு சல்லி மேட்ரா, சின்ன மேட்ரா தான் இருக்கும். அது குழந்தைத்தனமாக இருந்தாலும் அதனுடைய வாழ்க்கையில் அது பெரிது. அதை காது கொடுத்து கேட்க வேண்டும். அதுக்குன்னு நாம் நேரம் ஒதுக்க வேண்டும். பெற்றவர்களாக இருக்கிற நாம் பிள்ளைகளுடைய விஷயத்தில் செய்கிற மிகப்பெரிய தவறே என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு என்று நேரம் கொடுப்பதில்லை. நம்முடைய வேலைகள் தான் நமக்கு பெரிதாக தெரிகிறது. நாம ஏதாவது முக்கியமான வேலையில இருக்கிற போது பாசமாக வந்து அந்த பிள்ளைகள் சொல்லுகிற நேரத்தில் அதை காது கொடுத்து கேட்பதற்கு நாம் தயாராக இல்லை. அதெல்லாம் விடு, போ, உனக்கு வேற வேலை இல்லையா, அதை போய் நீ ரெடி பண்ணி ட்ரெஸ்ஸை மாத்து, அங்க போ இங்க போ என்று அந்த பிள்ளைகளுடைய அந்த சிந்தனையை நாம் மாற்றி விடுவோமே தவிர அது என்ன சொல்ல வருதுன்னு கூட காது கொடுத்து கேட்பதற்கு இன்றைக்கு பெற்றவர்கள் தயாராக இல்லை என்பதனுடைய விளைவு என்ன தெரியுமா, நாளைக்கு ஏதாவது ஒரு செய்தி பெரிதாக நடக்கிற போது அந்த புள்ள பேரண்ட்ஸா இருக்கிற பெற்றவர்களிடத்திலே வந்து சொல்லுவதற்கு தயங்கும் சொல்லாது. காரணம், நம்ம அம்மாட்ட போய் சொன்னா, நம்ம வாப்பாட்ட போய் நின்னா, நம்ம அண்ணன்ட்ட போய் நின்னா அவன் உனக்கு வேற வேலை இல்ல போ என்று உதாசீனப்படுத்தி விடுவான். நம்முடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்காது. அவங்க இன்ட்ரெஸ்டா கேட்க மாட்டாங்க. எதுக்கு இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டேன்னு எதெல்லாம் வந்து நம்மிடத்தில் சொல்ல வேண்டுமோ அந்த செய்திகளும் நம்முடைய குழந்தைகளிடத்திலிருந்து மறைக்கப்பட்டு விடும். நமக்கு தெரியாமலே போயிடும். அது முத்துனதுக்கு அப்புறம் அது ஒரு பிரச்சனையா வந்ததுக்கு அப்புறம் தான் என் குழந்தை என்கிட்ட சொல்லாம விட்டுட்டாலே, சொல்லி இருந்தா நல்லா இருந்திருக்குமே என்று யோசிப்போம். ஆனா அதற்கு காரணமாக தவறாக இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னா பெற்றவர்களாக இருக்கிற நாம் தான். அதை அந்த குழந்தைகளுக்கு என்று அவங்க என்ன பண்ணாங்க, எப்படி போனாங்க, ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு இன்ட்ரெஸ்டா அவர்கள் சொல்லுகிற போது அதை கேட்கக்கூடிய, அதற்காக நேரம் ஒதுக்கக்கூடிய பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டுமே தவிர அப்படி நேரம் ஒதுக்காம அது பிள்ளை சின்ன பிள்ளை அதுக்கு என்ன தெரியும் என்று நாம் உதாசீனப்படுத்துவதனுடைய விளைவு மிகப்பெரிய காரியங்கள் நம்மிடத்துல வராமலேயே போயிடும். அப்படிங்கிறதுனால நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் என்ன எண்ணம் இருக்கிறது, என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய வாழ்வியலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் காது கொடுத்து அவர்கள் சொல்ல வரக்கூடிய அந்த செய்திகளை கேட்க வேண்டும் என்பதை நாம் மனதிலே ஆழமாக பதிய வைத்து செயல்பட வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகனார் மீது, தன்னுடைய பிள்ளையின் மீது எவ்வளவு பாசத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எங்காவது வெளியூருக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று வந்தாலும் கூட
ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சின்ன குழந்தையாக இல்லை, அவர்கள் வளர்ந்து அவர்களை ஒரு ஆளாக்கி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நிக்காஹ் செய்து கொடுத்து தன்னுடைய கணவருடைய வீட்டில் இருக்கிற அந்த சமயத்திலும் கூட தன்னுடைய மகளாக தன்னுடைய பிள்ளையாகத்தான், பாசத்திற்குரிய பிள்ளையாகத்தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். நாம என்ன செய்வோம்? நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்கும் நம்ம பிள்ளை, பெண் பிள்ளைய பொறுத்த வரையில அது அடுத்த வீட்டுக்கு போயிட்டுன்னா அது அடுத்த வீட்டு பிள்ளை, ஆம்பளை பிள்ளைதான் என்னைக்கும் நமக்கு, அதுதான் என்னைக்கும் நம்ம கூடவே இருக்கும், அதனால அதுதான் நம்ம பிள்ளை என்கிற எண்ணம் நம்மிடத்திலே இருக்கிறது. இது தவறான எண்ணம். ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அது கெட்டி கொடுத்ததற்கு பிறகும் சரி, அது என்றைக்காக இருந்தாலும் அதனுடைய நம்முடைய பிள்ளைதான் என்கிற எண்ணம் நமக்கு வேண்டும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியூருக்கு சென்று வருகிறார்கள் என்று சொன்னால் தன்னுடைய வீடுகளுக்கு செல்வதற்கு முன்னால் முதலில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிற்கு வந்து சலாம் சொல்லுவார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வாங்க வாப்பா, வலைக்கும் சலாம் என்று ஓடோடி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி அணைப்பார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கட்டி அணைத்து அவர்களுடைய நெற்றியிலே முத்தமிட்டு அவர்களை நலம் விசாரித்து அவர்களிடத்தில் பேசிவிட்டு அதற்கு பிறகுதான் தன்னுடைய வீட்டிற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வார்கள் என்று சொன்னால் எவ்வளவு அருமையான ஒரு முன்மாதிரியை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் பிள்ளைகளினுடைய விஷயத்தில் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் அதை நாம் ஃபாலோ பண்ணக்கூடியவர்களாக, பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம பிள்ளை, அது கெட்டி கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அது அடுத்த வீட்டு பிள்ளை என்கிற ரீதியில் தான் இன்றைக்கு பெண் பிள்ளைகள் பார்க்கப்படுகிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய தவறு என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அருமையானவர்களே, அதே போல நாம் நம்மிடத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் பாசம் வைக்கிறதுல என்னை மிஞ்சுறதுக்கு யாரும் கிடையாது என்பதாக நாம் பேசிக்கொள்கிறோம். நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, பிள்ளைகளின் மீது பாசம் வைப்பது என்று சொன்னால் அவங்க என்னெல்லாம் கேட்கிறாங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துடணும், நாம பட்ட கஷ்டத்தை அவங்க பற்றக்கூடாது, இதுதான் பாசம் என்பதாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுப்பது அது அல்ல பாசம் என்பது. பாசம் என்று சொன்னால் கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுப்பது, அது அவர்களை மென்மேலும் கெட்டவர்களாக நம்மை விட்டும் தூரமாக்கக்கூடிய ஒரு நிலையை, நம்மின் மீது கோபப்படுத்துகிற ஒரு நிலையைத்தான் அது ஏற்படுத்திவிடும். நம்முடைய சக்திக்கு தகுந்தாப்புல ஒரு நேரத்துல வாங்கி கேட்பாங்க, கொடுத்துருவோம். ஆனா சில நேரங்கள்ல சக்திக்கு மீறி கேட்கிற போது நம்மளால வாங்கி கொடுக்க முடியாதுமான்னு சொல்லுவோம். அப்ப அன்னைக்கு வாங்கி தந்த வாப்பா இன்னைக்கு வாங்கி தரலையேங்கிற அந்த கோபம் அந்த பிள்ளைக்கு வருது அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த பிள்ளைக்கு நாம பிள்ளைக்கு நாம் வாங்கி கொடுக்க வேண்டும், எதை அது உபயோகப்படுத்த வேண்டும், எதை உபயோகப்படுத்த கூடாது என்பதை ஆண் பெண் பிள்ளைகள் இருவருக்குமே நாம் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர அந்த பிள்ளைகளுடைய கையில் அந்த முடிவை திரிக்க கூடாது. இன்றைக்கு நம்முடைய இஷ்டத்துக்கு நம்ம எப்படி பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கிறோம், நம்முடைய இஷ்டத்துக்கு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ட்ரெஸ் நம்மளால வாங்கி கொடுத்துட முடியுமா? அந்த பிள்ளைகள் வந்து அவங்க அதை செலக்ட் பண்ணி அவங்க எடுக்கக்கூடிய ட்ரெஸ் தான் அவங்க போடுவாங்களே தவிர, வேணும்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீங்க அசோவாலையோ இல்லைன்னா ஜென்ஸ் டெர்மினல்லையோ போய் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வந்து இங்க நான் எடுத்திருக்கேன்ப்பா அப்படின்னு உங்க பிள்ளைக்கு கொடுத்து நீங்க போட சொல்லி அதை போட வச்சிருக்க பார்ப்போம். எனக்கு இந்த கலர் பிடிக்கல, இது சரியில்லை, செட் ஆகாது என்று அவன் மறுக்கக்கூடிய பிள்ளைகளாகத்தான் இன்றைய கால சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்களே தவிர, நாம் பாப்பா எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க, அம்மா என்னுடைய பர்த்டேக்கு அன்பா எடுத்து தந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை பாசத்தோடு போடுகின்ற பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாம் வளர்த்து வைத்திருக்கிறோமா என்று சொன்னால் இல்லை. எல்லாம் எக்ஸ்ட்ரீமா இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமை நாம வாங்கி கொடுக்கணுங்கிறதுலாம் இல்ல, நம்ம செல்போனு அந்த பிள்ளைகளுடைய கையில இருந்துட்டா போதும், அதுக்கு என்ன தேவையோ அது நம்ம கிட்ட கேட்கணுங்கிற அவசியம்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இல்ல. அது நம்முடைய செல்போன்ல இருந்து ஆன்லைன் மூலமா ஆர்டர் பண்ணி அது வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுல இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கே தெரியுது, பெற்றோர்களுக்கே தெரியுது, இந்த மாதிரி உங்க வீட்டுல உங்க பிள்ளை இதை ஆர்டர் பண்ணிருக்குமா, இது வந்து அப்படின்னு கொண்டு வந்து அவங்க நிக்கும் போதுதான் அந்த பிள்ளைகள்கிட்ட கேட்கும் போது, ஆமா நான் தான் ஆர்டர் போட்டேன் வாங்குங்க எனக்கு வேணும் அப்படின்னு அதை அடம்பிடிச்சு நிக்கும் போது வேற வழியே இல்லாம பெற்றவர்கள் அதை வாங்கி கொடுக்கக்கூடிய நிலையை பெற்றோர்களுடைய அனுமதி இல்லாமையே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணக்கூடிய பிள்ளைகளாக இன்றைக்கு பிள்ளைகள் வளர்ந்து இருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம்.
நம்முடைய பிள்ளைகள், அது ஆண் பெண் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, நல்ல பிள்ளைகளாக வளர வேண்டும் என்று சொன்னால் அந்த அக்கறை அது பாதுகாப்பிற்குரிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளையை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் தயவு செய்து நம்முடைய பிள்ளைகளுடைய கைகளில் அது எந்த காரணமாக இருந்தாலும் சரி செல்போன் கொடுக்கப்படக்கூடாது. அப்படி செல்போன் கொடுக்கப்பட்டா இன்னைக்கு பிள்ளைகள் கையில் செல்போன் இல்லாத பிள்ளைகளை பார்க்க முடியல. அவர்களுக்கென்று ஒரு தனி உலகம், அவர்களுக்கென்று ஒரு தனி வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளை நாம் அதிகம் பார்க்கிறோம். ஏன்னா பேரண்ட்ஸ பெற்றவர்களை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம இருப்பாங்க. சமையல் பண்ண விட மாட்டா, வேலை பார்க்க விட மாட்டா, அதனால அவ கையில போன் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா என் காரியம் நடந்துரும் என்று நினைக்கிற பெற்றவர்களை நாம் பார்க்கிறோம். ஒரு காலத்துல இருந்த பிள்ளைகள் எப்படி வளர்ந்தார்கள்? தாயின் மீதும் தந்தையின் மீதும் பாசத்திற்குரிய பிள்ளைகளாக இருந்தார்கள். காரணம், உணவூட்டுகிற போது அந்த தாயினுடைய முகத்தை பார்த்து அந்த குழந்தைகள் உணவை பாசத்தோடு சேர்த்து ஊட்டினார்கள், அது சாப்பிட்டது. இன்றைக்கு செல்போனை பார்த்து மட்டுமே குழந்தைகள் வேறொரு கற்பனை உலகத்தில் அது சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே தாயின் மீது இருக்கிற அந்த பாசம் இல்லாத, தாயினுடைய முகமே மறந்து போய் இருக்கிற ஒரு பிள்ளைகளாக இன்றைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் கவனம் செலுத்த வேண்டும். அதே மாதிரி லேட் நைட்டா தூங்கக்கூடிய பழக்கம் தான் இன்றைக்கு மிகப்பெரிய ஆரோக்கிய கேடாக அமைந்திருக்கிறது. பத்ருடைய யுத்த களத்துல அந்த சஹாபாக்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்காக அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா? நிம்மதியான தூக்கத்தை கொடுத்த அப்படிங்கிறான். அது மூலமா அவங்களுடைய மனசை திடப்படுத்தின அப்படிங்கிறான். இன்னைக்கு லேட் நைட்டில் தூங்குவதனுடைய விளைவாக நிறைய ஹார்ட் அட்டாக் வருது. லேட் நைட்டா தூங்கக்கூடிய அந்த காரணத்தினால ஆரோக்கியின்மையின் காரணமாக நிறைய மருத்துவமனைகள் பர்தாக்களில் அந்த தாய்மார்களும் தொப்பிகளில் பாய்மார்களும் நிறைந்து வலிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். அதே போல நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் யாரோடு பழகுகிறார்கள், அவருடைய நட்பு வட்டாரம் எப்படி இருக்கிறது என்பதையும் கவனித்தால் நம்முடைய பிள்ளைகள் பாதுகாப்பான சூழ்நிலையில் வளரும் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். பொதுவாக மக்கள் பெண் குழந்தைகளை ஒரு சுமையாகவே கருதுகிறார்கள். பெண் குழந்தையை வளர்த்து ஆளாக்குவதில் உள்ள சிரமம், அவர்களை பற்றி அச்சம், பெற்றோருக்கு அவர்களால் உதவிகள் கிடைக்காமல் போவது ஆகிய காரணங்களால் அவ்வாறு பாரமாக அவர்கள் கருதுகிறார்கள். ஆனால் ஒரு முஸ்லிம் பெண் குழந்தையை வெறுப்பதோ சுமையாக கருதுவதோ கூடாது. பெண் குழந்தையை வளர்த்து ஆளாக்குவதில் உள்ள சிரமங்களை பொறுத்து கொண்டு பெண் குழந்தை மீது பரிவு காட்டுவது மகத்தான நன்மையை தேடித்தரும் செயலாக அமைந்திருக்கிறது. நமக்கான சுப செய்தியாக நம்முடைய பெண் குழந்தைகளை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். நம் வீட்டின் பரக்கத்தாக நம்முடைய பெண் குழந்தைகள் அமைந்திருக்கிறார்கள். நம்மை சுவனத்திற்கு அழைத்துச் செல்வது பெண் பிள்ளைகள் தான். நம்மை நரகத்திலிருந்து காக்கும் கேடயம் நம்முடைய பெண் பிள்ளைகள் தான். ஆகவே நாம் பெண் குழந்தைகளை கண்ணியத்துடன் வளர்த்து ஆளாக்கி இறையருளை பெறுவோமாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.